ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா சன் டிவில நந்தினி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் வந்து ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து என்கிட்ட கேட்டது, அக்கா நீங்க அந்த சீரியல் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க என்னென்ன சீரியல் பண்ணிருக்கீங்க, என்ன படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னுமே வந்து நடுவுல கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. நான் கண்டிப்பா என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்றது சில பேரோட தாட்டா வந்து இருக்கு. ஷூட்டிங் போனா மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் நான் என்னோட லைஃப்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அதை தாண்டி என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஷூட்டிங் போனதுனால அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சில பேருக்கு ஷூட்டிங் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஐடியா கூட இல்லாம வந்து இருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்லயும் சரி என்னோட மெசேஜ்லயும் சரி வந்து கேட்கறவங்க நிறைய பேரு. அதனால ஷூட்டிங்னா எப்படிக்கா, அவங்களே வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க. அதனால டீட்டெயிலா இதை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்குமே எல்லா வேலையும் மாதிரி ஒரு வேலை தான். காலையில நாங்க 6 மணிக்கு போனோம் அப்படின்னா, படம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வந்து முடிஞ்சிரும். பட் நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 7 to 8 o'clock வந்து ஆயிடும். பட் சீரியல் அப்படின்னா காலையில ஒரு 7 o'clock லொகேஷன் போனோம் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 ஆகலாம், 11:30 கூட ஆகலாம். ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஷூட்டிங்ல எனக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சீரியல் பண்றோம் அப்படின்னா சீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் இருக்கு, ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த 6 நாள் வந்து ஷூட்டிங்கான அமௌண்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாசம் வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வரும், மாசம் ரெகுலரா அமௌண்ட் வந்து வரும் அப்படின்றது தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளுக்கான அமௌண்ட் வரும்ன்றது தெரியாது. சீரியல் பொறுத்த வரைக்கும் 2 நாள் ஷூட் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 15 நாள் இருக்கலாம், 20 நாள் கூட இருக்கலாம். அதனால நமக்கு வர சீன்ஸை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேட்ஸ் வருமே தவிர, ஓகே மாசம் இவ்வளவு சம்பளம் கண்டிப்பா வரும் அப்படின்னு வந்து பிக்சடா வந்து இருக்கவே வந்து முடியாது. அதே மாதிரி ஷூட்டிங்க்கு நீங்க எடுத்துட்டு போற திங்ஸ் எல்லாமே, சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லாமே உங்களோடது தானா, இல்ல அவங்களே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா சீரியலை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா காஸ்டியூமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடதா தான் வந்து இருக்கும். ஜுவல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பட் மேக்கப், ஹேர் டூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பண்ணி விட்டுருவாங்க. இப்பெல்லாம் மோஸ்ட்லி யாருமே பாத்தீங்கன்னா மேக்கப் அண்ணா கிட்டயோ மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டயோ வந்து போடுறது இல்ல. செல்ஃப் மேக்கப் தான் வந்து போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா நானுமே வந்து செல்ஃப் மேக்கப் தான் வந்து போடுவேன். ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற கிரீம் வந்து நமக்கு செட் ஆகாம இருக்கலாம். எனக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்னோட பேக்ல வந்து இருக்கும். அதனால எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து போயிடுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். சேலரி வந்து வந்துடும். பட் வந்து எவ்வளோ வந்து கம்பல்சரி இவ்வளோ சேலரி வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி எல்லா டைமும் டெய்லி வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து கிடையாது. இப்போ படங்கள் பண்றவங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ரேரா தான் வந்து ஷூட் வந்து இருக்கும். அதுவும் கொஞ்சம் இப்பதான் அப்கமிங்கா இருக்காங்க, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடா தான் வந்து அது கண்டிப்பாவே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணணும். இப்போ சீரியலுக்கா இருக்கட்டும், படத்துக்கா இருக்கட்டும், நிறைய ஆடிஷன் போய் வந்து அட்டன் பண்ணணும். அதுல நீங்க செலக்ட் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கேன். பட் வெளியில வந்து அந்த அளவுக்கு படங்கள் பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சானா, நான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் பெரிய படங்கள் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கலன்னு தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கான நிறைய முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு வீட்டுல இருப்போம், சடனா வந்து கால் வரும், மேடம் இங்க ஒரு ஆடிஷன் இருக்கு, கிளம்பி வர முடியுமா அப்படின்னு. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், குழந்தைங்க இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. எப்ப சார் வரணும் மேடம், இன்னும் ஒரு 1 hourல வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஆடிஷனுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் வந்து போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி வரணும், இப்போ ஒரு ஹோம்லியா வாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா சல்வார்ல வாங்க, காலேஜ் படிக்கிற மாதிரி பொண்ணு, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்லயே ரெடி ஆகி இங்க இருந்து ரொம்ப லாங்ல இருக்கும், ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்ல கேப் பிடிச்சோ பைக்குள்ளயோ இங்க இருந்து அடிச்சு பிடிச்சு போற மாதிரி இருக்கும். பட் போய் நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணி நமக்கு கேரக்டர்ஸ் கிடைச்சதுன்னா ஓகே. பட் இல்ல அப்படின்னா
ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். போறதுக்கெல்லாம் கன்வின்ஸ் குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, படங்கள் பண்றோம் அப்படின்னா, படம் பண்ற ஆடிஷனுக்கு போகும்போது சில கம்பெனில வந்து வந்ததுக்காக 200, 300 அந்த மாரி கன்வின்ஸ் வந்து குடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து அந்த மாரி வந்து குடுக்க மாட்டாங்க. நம்மளே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஷூட்டிங் எல்லாம் வந்து போயிடுவோம். பட் பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு என்ன பொறுத்தவரைக்கும் லேடீஸ்க்கு வந்து ஷூட்டிங்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும், நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்றத பத்தி மட்டும் சொல்றேன். பொதுவாவே சொல்லுவாங்க, சினிமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தப்பான இடம் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டம் முன்னாடியெல்லாம் நெறைய இருந்துச்சு. இப்பவுமே சில பேர் அத மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கூல்ல எப்படி வேலை பார்க்குறோமோ, ஆஃபீஸ்ல போய் எப்படி வேலை பார்க்குறோமோ, எல்லா இடத்துலயும் எப்படி வேலை இருக்கோ, அதே மாதிரி தான் சினிமாவும் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ஆ ஏன்னா, எல்லாரும் நீங்க எப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் ஷூட்டிங்லயுமே வந்து சம்பளம் வந்து இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் ஷூட்டிங் போனா வந்து இவங்க ஜாலியா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன கேட்குற டைம்ல வந்து சாப்பாடு கிடைக்கும், கேட்குற டைம்ல ஜூஸ் கிடைக்கும். அப்படியெல்லாம் வந்து இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்ப நான் காலையில ஷூட்டிங் வந்து வீட்ல இருந்து 6 மணிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா, இந்த 6 மணில இருந்து நைட்டு நான் வர வரைக்கும் சில டைம்ல யூரின் போக கூட இடம் இருக்காது. ஏன்னா லொகேஷன் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணாலும் ஷூட் பண்ணுவாங்க. இப்ப ஜென்ட்ஸ் அப்படின்னா நார்மலா எங்கேயாவது போயிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துருவாங்க. பட் லேடீஸ்க்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்காது. நம்ம அப்ப யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்றது தெரியாது. இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா, 10 பேருக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் வந்து இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நெறைய தடவ யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அம் ஃபுல் டே வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன். ஷூட்டிங் போனேன் அப்படின்னா, ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட குடிக்கவே மாட்டேன். அ எதனால அப்படின்னா, அங்க போனா தண்ணி குடிச்சோம்னா கண்டிப்பா யூரின் போற மாரி இருக்கும். யூரின் போனா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் வந்து ஆகும். சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் போறதுக்கு இடம் இருக்காது. ரெஸ்ட் ரூம் இருக்காது. எந்த ஃபெசிலிட்டீஸுமே இருக்காது. அதனால நான் பழகிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தண்ணியே குடிக்க மாட்டேன். பட் அது என்னோட ஹெல்த்த வந்து ரொம்ப அஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கு. அம் ஸ்டோன் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆயிடும். தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால. அதே மாரி பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆம் பேட் சேஞ்ச் பண்ணணும் அடிக்கடி. இப்ப வீட்லனா நம்ம கம்ஃபர்டபுளா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபீஸ்னா கூட நீங்க போயிட்டு உங்களோட இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்துக்கிற மாரி இருக்கும். பட் ஷூட்டிங் அப்படின்னும்போது, சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி ஒரு 50ல இருந்து 100 பேராவது கண்டிப்பா வந்து இருப்பாங்க. அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பேன். பீரியட்ஸ் ஆயிருக்கிறது, ட்ரெஸ்ல ஏதாவது பட்டிருக்கா? ஏன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும். அந்த மாரி டைம்லாம் ரொம்ப பயம் வந்து இருக்கும். இதாயிருக்கும் அப்படின்னு. பேட் வந்து எடுத்துட்டு போவோம். ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்க நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. சில பேர் தரையிலலாம் தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களால வந்து பேட் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேட வந்து எடுத்துட்டு நம்ம கவர்ல இது பண்ணி, பேக் பண்ணி எங்க தூக்கி போடுறதுன்னு தெரியாது. இந்த மாரியெல்லாம் நெறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதே மாரி ரொம்ப இடுப்பு வலிச்சுது, தலை வலிச்சுது, எதுனாலும் கொஞ்ச நேரம் படுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து முடியாது. சில ஷூட்ல இந்த சீரியல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்ட்டான ஜோன் வந்து இருக்கும். என்ன அப்டின்னா, சில ஷூட் வந்து வீட்லயே வந்து நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, காலையில போவோம், ரெடியாவும் இங்க தான் ஷூட்டிங் அப்டின்றது தெரியும். ஃபுல் டே நமக்கு எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாளும் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளலாம் இப்டி கன்டினியூஸா வச்சு எடுக்கலாம் வந்து மாட்டாங்க. நமக்கான ஃப்ரீ டைம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த டீம் செட் ஆயிடுச்சு, கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் செட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஹாப்பியா போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். பட் இல்ல, நீங்க போற டீம் வந்து உங்களோட வந்து செட் ஆகாம இருக்காங்க அப்படின்னா, இப்ப எல்லாரும் செட் ஒரு 2 லேடீஸ் வந்து ஒரே ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலே வந்து செட் ஆகாது. ஆம், ஒரு 10 லேடீஸ் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூம்ல எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒருத்தர் வந்து பெட்ல படுத்து தூங்குவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்லயே தான் உட்கார்ந்துட்டு தூங்குவாங்க. ஏன் உன்னோட பேக் இங்க இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து நம்ம புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போறோம் அப்படின்னா, புது சீரியலுக்கு போறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு அந்த அந்த ஷெட்யூல் முடியிற வரைக்கும் நெறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க லேடீஸ் இப்ப நான் புதுசா ஒரு சீரியலுக்கே போறேன் அப்படின்னா, இப்போ என்ன வந்து மேனேஜர் சொல்லுவாரு, "நீங்க இந்த ரூம்ல போய் உட்காந்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நான் அந்த ரூம்குள்ள போய் உட்காரும்போதே, உள்ள நுழையும்போதே கேட்பாங்க, இல்லம்மா இங்க ஆல்ரெடி வந்து 5 ஆர்டிஸ்ட் இருக்கோம்.
நீங்க வந்து மேனேஜர்கிட்ட வேற ரூம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம போய் உட்காந்து அங்க மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு பேக் எல்லாம் ஓபன் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சு ரெடியாக வந்து ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜருக்கு கால் பண்ணி, சார் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து 5 பேர் இருக்கோம், நீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னா எப்படி சார் எங்களால வந்து இது பண்ண முடியும், எங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படி வந்து கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல சில மேனேஜர்ஸ் வந்து அவங்களும் உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் தான், எல்லாருக்கும் இந்த ஒரு ரூம் தான் அப்படின்னு சொல்ற மேனேஜர்ஸுமே இருக்காங்க. இன்னும் சில மேபி இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது ஆப்வியஸா அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே எல்லாமே ஓப்பன் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இருப்பேன். கால் பண்ணுவார் மேனேஜர், மேடம் நீங்க உங்களுக்கு வேற ரூம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டிருப்பேன். ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போன சுடிதார் வந்து கொண்டை போட்டிருக்கலாம், இல்ல தலை விரிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் இருக்கீங்க, இந்த ஒரு ரூம்ல நான் உட்கார்றதுனால உங்களுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரியான அன்னைக்கு டே ஃபுல்லாவே அப்படிதான் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் ஆளா வந்து போயிடுவேன். எதுக்காகனா ஹேர் டூ வந்து பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சீரியல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 7:30க்குலாம் வந்து ரெடியா இருங்க, 8 o'clockலாம் ரெடியா இருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால காலையிலே போயிட்டு மேக்கப் நானே போட்டுப்பேன். பட் வந்து தலை யாராவது ஒருத்தவங்க போட்டு விடணும் அப்படின்றதுக்காக காலையில போயிட்டு நான் மேக்கப்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், எப்ப ஹேர் ட்ரெஸ்ஸர் வருவாங்க அப்படின்னு. வேற ஆர்டிஸ்ட் வந்த உடனே சொல்லுவாங்க, மா நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் ட்ரெஸ் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது, காலைல நம்ம போனதே இதுக்காக தான். சரி ஓகே இவங்க ஒரு ஆள் தானே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்த ஆள் வருவாங்க, வந்த உடனே பாத்தீங்கன்னா அம்மா அவங்களுக்கு முடிச்சுட்டு எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னால ஹேர் டூ வந்து பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து நானே பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். டேரக்டர் கூப்பிட்டு கேட்பாரு, ஏமா ஹேர் டூ வந்து நீங்களே பண்ணீங்களா, ஹேர் ட்ரெஸ்ஸர் வரலையான்னு கேட்பாங்க. சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்க ஷார்ட்டுக்கு, நான் தான் லாஸ்டா போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ்ல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். மெயினா வந்து சொல்லணும்னா ஷூட்டிங்ல சாப்பாடு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து நான் அசிஸ்டன்ட் வந்து கூட்டிட்டு போறேன். அசிஸ்டன்ட் வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து எனக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன வேலை எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். காலையில போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, நமக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது டீ காஃபி வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னோம்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து காஸ்டியூம் எடுத்துட்டு வந்து காமிங்க, என்ன கலர் காஸ்டியூம் வந்து நம்ம போட போறோம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடி எல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு நான் தான் போய் நிப்பேன். இதே அசிஸ்டன்ட் இருந்தாங்க அப்படின்னா காலைல போயிட்டு நான் பேக்ல நான் மேக்கப் போட ஆரம்பிச்சிருவேன். அவங்க கிட்ட சொன்னேன்னா அக்கா காஸ்டியூம் எடுத்துட்டு போயிட்டு கேமராமேன் சார்ட்டையும் டைரக்டர் சார்ட்டையும் காமிச்சிட்டு வந்துருங்க, அப்படியே ட்ரெஸ் வந்து அயனிங்க்கு கொடுத்துருங்க அப்படின்னா எந்த அவங்க பேக்கை திறந்து எந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையோ எல்லாமே வந்து எடுத்துட்டு போய் காமிச்சு எது ஃபைனல் பண்றாங்களோ அந்த ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் காஸ்டியூம் எது, தேர்ட் காஸ்டியூம் எது அப்படின்னு டைரக்டர் சார்ட்ட கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு மொத்தமா அயனிங்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் வரும், நான் சாப்பிடுவேன், ஷார்ட்டுக்கு போவேன், கூடவே வந்து நிப்பாங்க. எனக்கு வந்து முடி கலைஞ்சிருக்கா, என் சாரி விலகி இருக்கா, என்னோட ட்ரெஸ் ஏதாவது விலகி இருக்கான்னு எனக்கு பார்த்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஷார்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா இப்போ நான் சுடிதார் போட்டு போறேன்னா அதை கழட்டி அவசரத்துல அப்படி அப்படியே வச்சுட்டு போவோம், ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போவோம். எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஆர்கனைஸ்லாம் வந்து பண்ணி வைப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் வந்து இருக்கிறது, இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்மள வந்து வச்சுப்பாங்க. மேக்சிமம் வர அசிஸ்டன்ட் எல்லாமே அப்படிதான் வந்து இருப்பாங்க. பட் நான் புதுசா போன டைம்லலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 600 ரூபா வந்து கொடுக்கணும். அப்போ கம்பெனில இருந்து 600 ரூபா கொடுக்க மாட்டாங்க. என்னோட சேலரியில இருந்து நான் 600 ரூபா கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்போ நான் வாங்குறதே ஒரு 4000 ரூபா வாங்குறேன்னா அதுல அவங்களுக்கு 600 ரூபா வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிடிஎஸ் பிடிப்பாங்க, இதெல்லாம் வந்து இருக்கும். அதனால சரி வேண்டாம் நம்மளே வந்து போய்க்கலாம், நம்ம ட்ரெஸ் நம்மளே மடிச்சு வச்சுக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம், அப்படிதான் வந்து ஸ்டார்டிங் பீரியட்லாம் வந்து போக ஆரம்பிச்சேன். நான் இந்த சொன்ன எல்லா வேலையும் நான் தான் வந்து பண்ணிக்கணும். எல்லாரும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, நான் வந்து மொத்தமா வந்து வச்சுப்பேன். வச்சுட்டு எடுத்துட்டு போய் டைரக்டர்கிட்ட காமிச்சிட்டு ட்ரெஸ் அயன் பண்ணலாம் டைம் இருக்காது. ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்து முன்னாடியே போயிட்டு எங்க அம்மா ட்ரெஸ் தான் நீங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க, எங்க மேடமோட ட்ரெஸ் நீங்க ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஆர்கியூ பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு தோணாது. நேரா வந்து காலையில
டேரக்டர் சார் வந்துட்டாருன்னு பார்ப்பேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சரி எந்த காஸ்டியூம் கேமராமேன் சார்ட்டையும் டேரக்டர் சார்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே வந்து மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எது நான் எடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அங்கங்கே போட்டோன்னா மேபி அவங்க கிளம்புற அவசரத்தில் மற்றவங்க யாராவது மாற்றி வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:30 8 o'clockலாம் வந்து ஷார்ப்பாக ரெடி ஆகி கீழே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிடுவேன். கீழே போனாலுமே சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வந்து இருக்கும். பட் படங்கள்லாம் முன்னாடி போகும்போது நிறைய நாள் வந்து சாப்பிடாமலே வந்து இருந்திருக்கேன். காலையில சாப்பிட மாட்டேன், மதியமும் சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம கையில கொடுத்தாங்கன்னா மட்டும் சாப்பிடுவேன். சில கம்பெனில வந்து நம்ம போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கூச்சமா இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்போம், இன்னும் ஏதாவது இன்னொரு இட்லி வேணுமோ இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமோ கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி என்னை சுத்தி ஒரு 50 ஆம்பளைங்க என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய கம்பெனில வந்து ஆக்சுவலா 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்க்கு தனியா ஆர்டிஸ்டுக்கு தனியா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுலயுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து வருவாங்க, அவங்களுக்கு தனியா வந்து இருக்கும் சாப்பாடு. சில டைம்ல வந்து நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னுமே வந்து கேட்பாங்க. ஆனா நானும் ஆர்டிஸ்ட் தானா, நானும் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா வந்து க்ரௌட்ல பேக்ரவுண்ட்ல போறது, அவங்களும் வேலைக்கு தான் வராங்க, நம்மளும் வேலைக்கு தான் வரோம். பட் அந்த இடத்துல அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சில கம்பெனில நான் வந்து ஆர்கியூ வந்து பண்ணுவேன், இல்ல நான் போக மாட்டேன், என்னையே எந்திரிச்சு போய் வேற இடத்துல உட்காந்து சாப்பிட சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை. மேனேஜருக்கு கால் பண்ணுவேன், சார் என்ன இந்த மாதிரி வேற இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கன்னா மேனேஜர் ஒருவர் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் தான், ஏன் அவங்கள போய் அங்கே உட்காந்து ஐயோ அப்படியா, சாரி சார், சாரி மேடம், நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணாட்ட கேட்பேன். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட அவங்களும் அவங்கள மாதிரி ஒரு வேலைக்கு வரவங்க தான், என்ன மாதிரி வேலைக்கு வரவங்க தான். மேபி அவங்க என்னை விட இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்து கம்மியா வாங்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக அவங்க வந்து இங்க சாப்பிட சொல்லலாம். மேபி தனியா கூட தனித்தனியா நீங்க எல்லாருக்கும் ஒன்னா போட முடியாதுன்றதுனால தனியா கூட வச்சிருக்கலாம். ஆனா அது சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அவங்க கிட்ட நான் நிறைய தடவை யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். சில கம்பெனில அப்படியெல்லாம் இருக்காது. மேனேஜருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவார், மேடம் உங்களுக்கு ரெடியா இருக்கு, லஞ்ச் ரெடியா இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா மேடம் வாங்க உட்காருங்க, என்ன வேணும், நம்ம வேண்டான்னு சொன்னா கூட இல்ல இல்ல மேடம் இன்னொன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற நிறைய கம்பெனியுமே வந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் வந்து போகணுமே தவிர ஷூட்டிங் போனா ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் சுத்தமா இருக்காது. அதுவும் என்ன மாதிரி நிறைய கமிட்மெண்ட்டோட நிறைய ஃபேமிலியோட இருக்கவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் காலையில 6 மணிக்கு ஷூட்டிங் கிளம்புறேன், 6:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறேன் அப்படின்னா நான் காலையில எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு, பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் நான் பண்ணிக்கிறேன் நீ போன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா அங்க போயிட்டு எனக்கு சாப்பிடும் போது தோணும், நம்ம பசங்க சாப்பிட்டுச்சான்னு தெரியலையே, இவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே அப்படின்ற தாட் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஜூஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா ஓகே, நான் வீட்டுல எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், என் பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு எனக்கு அதை பத்தின யோசனை இல்லாம இருக்கும். அதே மாதிரி நான் ஷூட்டிங் போகும்போது ஸ்ரதன் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஷூட்டிங் வந்து போயிருக்கேன். சீரியல்ஸ் வந்து கலைஞர் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து 6 months இருக்கும்போது அவனை கூடவே வந்து கூட்டிட்டு போயிடுவேன். மேனேஜர்கிட்ட சொல்லி தான் போவேன், சார் நான் வந்து குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க, மேடம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின் போது நான் சார் கன்சீவா இருக்கேன், குழந்தை பிறந்திருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் லியாகத்னு ஒரு மேனேஜர் இருக்காரு, ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. ஆக்சுவலா சொல்லுவாரு, மேடம் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேடம், மாசத்துல ஒரு 4 நாள் தான் வரும், நீங்க வாங்க, பாப்பா இருந்தா என்ன, நான் உங்களுக்கு தனியா ரூம் வந்து செப்பரேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், நீங்க வாங்க மேடம், ஏன் குழந்தைக்காக வந்து நீங்க நடிக்காம இருக்கீங்க, நல்ல கம்பெனி இது, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 6 months இருக்கும்போது தம்பியை தூக்கிட்டே போயிடுவேன். ஷூட்டிங்க்கு போனேன்னா எனக்கு ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருவாங்க. தம்பியை தூக்கிட்டு போறதுனால அங்க இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன், புடவெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் தம்பி வந்து தூங்க வைக்கிறதுக்காக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து கூட கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கூட வந்து அசிஸ்டன்ட் அக்கா வந்து கூட்டிட்டு போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்லிட்டேன், அக்கா நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க தம்பியை மட்டும் பாத்துக்கோங்க, ஷார்ட் இல்லாதப்போ தம்பியை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே வேண்டாம். இவனுக்கு தேவையான சரலாக்ல இருந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான் கொடுத்துட்டு இருந்தேன், டவலு, இவனுக்கு தேவையான ட்ரெஸ், இவனுக்கே ஒரு 10-12 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன், ஹக்கீஸ், இது எல்லாமே இவனோடதே 2 லக்கேஜ் வந்து வந்துடும். அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஷூட்டிங் வந்து போயிடுவேன். நான் ஷார்ட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு
வரேன். பார்த்தா அந்த அக்கா வந்து தூங்குறாங்க. நல்லா படுத்து தூங்குறாங்க. தம்பி வந்து தவழ்ற வயசு. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, படுத்துட்டு இருந்தவன் எந்திரிச்சுட்டு இருக்கான். எந்திரிச்சு தவழ்ந்து கரெக்ட்டா அந்த கட்டிலோட எட்ஜ்ல வந்து நிக்கிறான். அது கதவ ஓப்பன் பண்றேன். அப்படி ஸ்லிப் ஆகுறான். நான் போய் புடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இதுக்கும் அந்த அக்கா கிட்ட மதிய டைம்லலாம் சொல்லுவேன். "அக்கா நான் இப்ப இருக்கும்போதுல நீங்க படுத்து தூங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நெறைய சொன்னாலுமே நம்ம குழந்தைய அவ்வளோ கேரிங்கா பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, பார்த்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன் கொஞ்ச நாளு. இவர் வந்து 2 மணி வரைக்கும் அம்மா பார்த்துப்பாங்க. 2 மணிக்கு மேல வந்து இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்துப்பாரு. ஆ காலையில நான் 6 மணிக்கு கிளம்புறேன்னா, 5:30 மணிக்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு, ஆ தூங்கிட்டே இருப்பான். அவன தூக்கிட்டு போயிட்டு அம்மா வீட்ல குடுத்துட்டு, அங்கருந்து 6:30 மணிக்கு ரெடி ஆயி நான் லொகேஷன் போயி, என்ன பண்றான்னு தெரியாது. ஃபுல்லா பால் கட்டிக்கும். பாத்ரூம்ல போயிட்டு பால் பீய்ச்சி இது பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பால் பீய்ச்சி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப கல்லு மாரி ஆயிடும். ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்படா வருவேன்னு இருக்கும். பிளவுஸ கழட்டினா பிளவுஸ் வந்து அ அ பால் கட்டி இருக்கிறதுனால கழட்டவே முடியாது. நெறைய நாள் பிளவுஸ கட் பண்ணிலாம் எடுத்திருக்கேன். அம் ரொம்ப முன்னாடி ரொம்ப வீங்கி போயிடும். வலி தாங்கவே முடியாது. நெறைய டைம்ல என்ன ஆகும்னா, பால் வடிஞ்சு நம்மளோட சாரீல இருந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆக்சுவலா நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பால உடனே தம்பிக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹீட்டர் போட்டு சுடு தண்ணி வச்சு ஒத்தரோலாம் குடுத்தாலாம் அந்த பால் வந்து கரையவே கரையாது. ம் ஒரு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு, அதுல நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா, கொஞ்சம் சூடாவே வச்சு, அதுக்கப்புறம் இங்க செஸ்ட் கிட்ட வச்சு, அப்படியே வந்து வடும்போது அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா வடியும். அது வடிஞ்சு முடிக்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் கண்டிப்பா வந்து ஆகும். அதுவரைக்கும் இவன் கத்திக்கிட்டே இருப்பான். காலையிலேருந்து பால் குடிக்காமலே இருக்கான்ல, இவன் கத்திக்கிட்டே இருப்பான். ரொம்ப அதுவும் அந்த குழந்தை பிறந்த பீரியட்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடா தான் வந்து இருந்துச்சு. நான் ஷூட்டிங் போக போறேன்னா, தம்பி பொறந்ததுக்கு அப்புறம்லாம் முன்னாடி நாளே கவலையாயிடும். ஐயோ! குழந்தைய விட்டுட்டு போறோமே! இவன் எப்படி இருப்பான் நம்மள விட்டுட்டு அப்படின்னு. ஏன்னா வீட்ல இருக்கும்போது நெஞ்சிலேயே படுக்க வச்சு தூங்க வைப்பேன். ஆம் இந்த மாரிலாம் நெறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. அதுவும் லேடீஸா இருந்தா முக்கியமா நெறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆனா சொல்றவங்க ஈஸியா வந்து இவளுக்கு என்ன இவ நடிக்க தான் போறா, நெறைய சம்பாரிக்கிறா அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. சம்பாரிக்கிறோம் இல்லன்னு தான் சொல்லல. ஆனா இதுக்கான நெறைய சாக்ரிஃபைஷன் வந்து பண்ற மாரி தான் வந்து இருக்கும். ஆம் ரொம்ப கஷ்டமானதும் இருக்கு. இதுல ரொம்ப ஈஸியானதுமே வந்து இருக்கு. கொஞ்சம் பசங்கலாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே ஸ்கூலுக்கு போறாங்க. ஈவினிங் தான் வருவாங்க. கொஞ்ச நேரம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்கலாம். பட் குழந்தைய தூக்கிட்டெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைய விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நான் ஷூட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிக்கிறது என்னோட அம் நான் அவ்வளோ புடிச்சு தான் வந்து நடிப்பேன். எனக்கு அது ரொம்ப புடிச்ச ஒரு ஃபீல்டுன்னே கண்டிப்பா சொல்லுவேன். இப்போ வேண்டான்னு இருக்கிறதுக்கு காரணம் என் பசங்க தான். மேபி நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நடிக்க போலாம். ஆனா, இப்போ வந்து என் பசங்க கூட இல்லாம இந்த 10 வருஷம் நான் வந்து அ சம்பாரிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, என் பசங்களோட இருக்கிற நாள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வெளியில போய் சம்பாரிக்கிறத எனக்கு தேவை சம்பாரிக்கணும். அத என் குடும்பத்தையும் பார்த்துட்டு, என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு, நான் வந்து ஏதாவது என் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? சம்பாரிக்க முடியுமா? அப்படின்னா, என்னோட பொட்டிக் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலயுமே நல்லபடியா போயிட்டுருக்கு. சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். அதனால ரொம்ப கஷ்டம் தான் வந்து எல்லாமே எதுவும் ஈஸியா வந்து கிடைச்சிராது. இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலையுமே வந்து பண்றேன். பட் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பசங்க என் கண்ணு முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானத நான் பண்ணி குடுக்குறேன். ஒரு விஷயமே என் பசங்களுக்கு, என் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்து பார்த்து பண்றேன் அப்படின்னும்போது, இதுல வருமானம் கம்மியாவே இருந்தாலுமே நான் என் ஃபேமிலியோட இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால ஷூட்டிங் போனா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சீரியல் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்கல்ல. அதை பத்தி டீட்டெயிலா வந்து லாங் வீடியோஸ் போடணும்னா சொல்லுங்க. நான் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன், எந்த படத்துல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு நானுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது வேணும், உங்களுக்கு ஓகேக்கா நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னென்ன படங்கள் பண்ணன்றதை பத்தி டீட்டெயிலா வீடியோஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் வந்து பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.